கோவில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தமிழர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோவில் சார்ந்த குடிகளாக வாழ்ந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கும், அதனை சார்ந்த குடிகள் இருப்பாங்க. அப்படிதான் நகரமே அமைஞ்சிருக்கும். நீங்கள் பார்க்குற இப்போ மதுரையாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், எல்லாமே கோவில் சார்ந்த அந்த நகரமே உருவானுச்சு. அப்படிப்பட்ட கோவிலும் சார்ந்த குடிகளும் வாழ்ந்த நம்மளுடைய தமிழர்களோட நிலை, தமிழோட கோவிலோட நிலை தான் நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே. இந்த கோவில் மட்டும் உங்களை இயக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த கோவிலை சுற்றி ஒரு கிராமமே இருந்திருக்கும். பொருளாதாரத்துக்காக இங்கே ஒரு 10 பேர் 20 பேர் கடை போட்டிருப்பாங்க. எவ்வளவோ இங்கே வந்து பொருளாதார நன்மை நடந்திருக்கும். ஆனால் இப்போ இடிபாடுகளோட இருக்குது. இந்த ஊர்லேயும் அந்த அளவுக்கு மக்கள் வந்து இல்லை. ஒரு 2 வீடோ 3 வீடோ இவ்வளோ தான் இருக்கே ஒழிய. இப்போ நீங்கள் வரும்போதே அந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறோம். வரும்போதே சாலை வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு கருவேல மரம் சூழ்ந்திருக்கு. ஒரு 2 3 வீடு மட்டும் பக்கத்தில் இருக்குது.